ஃபோரன்சிக் ரிப்போர்ட் என்கிட்ட வந்துருச்சு. எஸ் சார். ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ல என்ன தெரியுதுன்னா, உங்க பையன் சூசைட் பண்ணல, அவனை கொலை பண்ணியிருக்காங்க. கொலையா? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க சார்? உங்களுக்கு இப்போ என்ன கேட்டுச்சோ, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்ல வருதுன்னா, அவனை கழுத்தை நெரிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமா தான் பிளேடை வச்சு கையை அறுத்திருக்காங்க, அதனாலதான் அவன் செத்துருக்கான். இது எப்படி பாசிபிள்? நான் அங்கதான் இருந்தேன். எக்ஸாக்ட்லி. நான் அதை தான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இது எப்படி பாசிபிலிட்டி? உங்க ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பக்கத்துல நீங்க எப்படி தூங்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட சத்தம் கேட்கல? சார், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது சார். சார், உங்க பையனை கொண்டது வேற யாரும் இல்ல, உங்களோட மருமக. சார், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணல. நீங்க பொய்யான பழிய மேல தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க யார்கிட்ட பேசுனீங்களோ அந்த ஹிஸ்டரி என்கிட்ட இருக்கு. உங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அல்மோல், அவன் எங்க கஸ்டடியில தான் இருக்கிறான். அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நீங்களும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிருந்தா உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அன்மோல் யாரு? எனக்கு எந்த அன்மோலும் தெரியாது. கீதா, சொல்லுங்க சார். உங்களை இன்ஃபர்மேஷன் ஹாலுக்கு கூட்டு போ. பொறுமை இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்க. ஓகே சார். அவங்களை கேட்குற விதமா கேளுங்க, அப்பதான் அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஓகே சார். ஹே வாடி. என் கையை விடுங்க. வா போலாம். வா. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் எல்லாத்தையும் சார் கிட்ட சொல்லிடுறேன். என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லு. எல்லாமே டீடைலா. நான் தான் நித்தினை கொலை பண்ணேன். நீ எங்க என்ன பண்ற? உன்னை மீட் பண்ண தான் வந்தேன். உன் வீட்டு அட்ரஸ் தேட ரொம்ப கஷ்டப்பட்டேன். உன் வீட்டில் மாமனார் இருக்காரு, டைரெக்டாக என்னால் வர முடியாதுல்ல. அதனால நான் ரொம்ப நாளாக உன் வீட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீ எப்பயாவது வெளியே வருவேன், அப்போ தான் நம்ம மீட் பண்ண முடியும். நான் உன் ஃபோனுக்கும் ட்ரை பண்ணேன், ஆனால் அது சுவிட்ச் ஆஃபாக இருந்துச்சு. ஏன்? அன்னைக்கு அப்பா என் ஃபோனை வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த கல்யாணம் தான் நம்ம வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கோமல், இன்னும் டைம் இருக்கு. நம்ம இங்கிருந்து வேற எங்கேயா போயிடலாம். நான் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கேன். அன்மோல், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன். ஆனா காதல், நீ என்ன அவனை லவ் பண்றியா என்ன? இல்ல, நீ என்னைய மட்டும்தான் லவ் பண்ற. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நீ இப்ப என் கூட வந்துரு. எனக்கு லேட் ஆகுது, நான் போய் ஆகணும். எங்க போற? கொஞ்சம் லவ்வாது பண்ண விடு. என்னை இப்ப போக விடு.
யோசிச்சேன், அதை பத்தி நிறையவே யோசிச்சு பார்த்தேன். உன் கூட வரத்துக்காக நான் நித்தினை விட்டுட்டு உன் கூட வரதுக்கு ரெடியா இருக்கேன். சரி கேளு, நீ இங்கேருந்து கிளம்புறதுக்கு எல்லா பிளானும் ரெடி பண்ணு. நான் சீக்கிரமா வந்துட்டேன். நான் இப்போ ஃபோன் வச்சிருக்கேன். யாராவது கேட்டுட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும். சரி ஓகே. அம்மா அம்மா, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? சரிம்மா, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வா. ஓகே. கோமல், ம் நான் எல்லா பிளானுமே பண்ணிட்டேன். அடுத்த மாதம் 10ஆம் தேதி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம். இங்கே இருந்து கிளம்பி நம்ம 2 பேரும் மும்பை போயிடுவோம். சரியா? கொஞ்சம் சீக்கிரமா போக முடியாதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமே எனக்கு அந்த நித்தின் கூட இருக்க விருப்பம் இல்லை. அவன் எப்போ என் பக்கத்துல உட்காந்து என்னை தொட ஆரம்பிப்பானோ அப்பெல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்கும். அதனால கோமல், இன்னும் கொஞ்ச நாள் தானே. நான் பிளான் எல்லாம் வேற பண்ணணும்ல, அப்புறம் காசும் கொஞ்சம் ரெடி பண்ணணும்ல. அது வரைக்கும் கொஞ்ச நாள் நீ அவனை உங்ககிட்ட அந்த தள்ளியே வை. சரி, நான் கிளம்புறேன். மார்க்கெட் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏய், யாரு பாப்பாங்க? யாரு வேணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார் எதுக்கு இருக்கு? இதே டான்சிங் கார் மாத்தலாம். நீ இருக்கியே. அன்மோல், நீ சொன்னல நம்ம அடுத்த மாசம் 10ஆம் தேதி இங்க இருந்து கிளம்பி போயிடுவோன்னு. நீ இப்ப வந்து சொல்லிட்டு இருக்க காசு இன்னும் ரெடி ஆகலன்னு. கோமல், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இன்னும் கொஞ்ச நாள் தான். எனக்கு எதுவுமே புரிய வேணாம். இத மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த நித்தின் கூட இருக்க சுத்தமா விருப்பம் இல்ல. சரி கேளு, யாராவது வந்துருவாங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே? சரி, பாய். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் வீட்ல பேசிட்டு இருந்தேன். வீட்ல பேசிட்டு இருந்தியா? கோமல், எனக்கு எல்லா விஷயமே தெரியும். ஏன் என்கிட்ட இருந்து தள்ளியே இருக்க? எதுக்காக நீ என்னை அவாய்ட் பண்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நிதின், நான் சொல்றத கேளு. இப்போ நம்ம விளையாட போறோம். கேம் டெத் ஆர் ரொமான்ஸ். சார், எனக்கு நித்தின் கூட இருக்க பிடிக்கல சார். எனக்கு அவனை எப்பவுமே பிடிச்சதே இல்லை சார். எங்க வீட்டில் அவனை வற்புறுத்தி என்ன கல்யாணம் பண்ண சொன்னாங்க. நான் அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கல. ஆனா எனக்கு தெரியல, கோவத்துல எப்படி நான் இதை பண்ணேன்னு. சார், நான் எப்பவுமே அன்மோல தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு நித்தின் பிடிக்கலனா நீ அவங்ககிட்ட சொல்லிருக்கலாமே. விவாகரத்து வாங்கிட்டு போயிருக்கலாம். நீ ஒரு அப்பாவியை கொண்டிருக்கியே, அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு அவனுக்கே தெரியாது. ஏதோ ஒண்ணு. கீதா, இவளை கூட்டு போங்க. கோர்ட்டுக்கு கூட்டு போறதுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஏய் வாடி. போடிங்கற